பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இரட்சகர் இயேசு ஊழியத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. இந்த நாளிலே தாவீதின் நற்குணங்கள், அதாவது தாவீது இப்படியாக கர்த்தரால் உயர்த்தப்பட காரணங்கள் என்ன, அவனுடைய நற்குணங்கள் என்ன என்பதை குறித்து பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே. முதலாவதாக உத்தமன் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலும் 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் தாவீது உத்தமனாய் காட்டப்படுகிறார். சாமுவேல் சவுலை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலே இந்த உத்தமனாய் இருக்கிற தோழன் யார் என்றால் தாவீது. அடுத்ததாக 1 சாமுவேல் 29:6. அப்பொழுது ஆகீஸ் தாவீதை அழைத்து, நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்தில் என்னோட போக்குவரத்துமாய் இருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆகீஸ் ராஜா தாவீதை உத்தமன் என்று சொல்லி அறிக்கை பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவன் என்று சொல்லி 1 சாமுவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி சாமுவேலிடத்தில் நாம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சாமுவேல் தைல கொம்பை எடுத்து தாவீதுடைய சகோதரர்கள் நடுவிலே தாவீதை அபிஷேகம் பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தாவீது. அடுத்ததாக கர்த்தருடைய ஆவியை பெற்றவன். இந்த அபிஷேகம் செய்த பிறகு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே கர்த்தருடைய ஆவியை பெற்றவனாக மாறுகிறான். பிரியமானவர்களே, 4வதாக சுரமண்டலம் வாசிப்பதில் தேறினவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். 1 சாமுவேல் 16:18 நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக புத்திமான். 5வதாக புத்திமான் 1 சாமுவேல் 18:14 பார்க்கிறோம். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. 6வது மகா புத்திமான் 1 சாமுவேல் 18:15. அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான் என்று சொல்லி இந்த வசனத்தில் பார்க்கிறோம். 7வதாக தாவீதின் ஜீவன் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாய் இருந்தது. 1 சாமுவேல் 26:24. சவுலோ தாவீதை கொலை செய்ய தேடிக்கொண்டிருக்கிறான், ஆனால் தாவீதின் ஜீவனோ கர்த்தரின் பார்வைக்கு அருமையாய் இருக்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்கள். 1 சாமுவேல் 26:24. என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாய் இருப்பதினால் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். 8வது குற்றமில்லாதவன், எந்த குற்றத்தையும் செய்யாதவன் தாவீது. 1 சாமுவேல் 29:3 பார்க்கிறோம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலின் ஊழியக்காரனாய் இருந்த இந்த தாவீது இத்தனை நாட்களும் இத்தனை வருஷங்களும் என்னோடு இருக்கவில்லையா? இவன் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஒரு குற்றமும் நான் இவனில் கண்டுபிடிக்கவில்லை என்று சொல்லி ஆகீஸ் ராஜா சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே குற்றமில்லாதவன். 9வது ஒரு பொல்லாப்பும் செய்யாதவன். 1 சாமுவேல் 29:6 பார்க்கிறோம். ஆகீஸ் ராஜா சொல்லுகிறான், நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்தில் என்னோடு போக்குவரத்துமாய் இருந்து என் பார்வைக்கு நல்லது என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இன்றைய வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பும் காணவில்லை என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஒரு பொல்லாப்பும் இல்லாதவன், ஒரு பொல்லாப்பும் செய்யாதவன் தாவீது. 10வது தேவனுடைய தூதனை போல பார்வைக்கு பிரியமானவன் என்று சொல்லி அதே ஆகீஸ் ராஜா சொல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 29:9. இப்படியாக ஒரு 10 காரியங்கள் தாவீதின் நற்குணங்களை குறித்து பார்க்கிறோம். இதனால் தான் கர்த்தர் தாவீதை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்தியிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனங்களிலே தாவீது கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தது போல நீங்களும் கொஞ்சமாவது கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்று கர்த்தரால் உயர்த்தப்படுவீர்களாக. கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென், ஆமென்.